அனைவருக்கும் வணக்கங்க. வெற்றி நிச்சயம் வெல்வது சத்தியங்க. எங்கள் தமிழ்நாட்டில் முன்னெல்லாம் அடிக்கடி கரண்ட் நின்றுங்க. டெய்லிக்கு இபே 8 மணி ஆச்சுன்னா இபேக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கணும். ஆளுக்கு தெருவுக்கு முன்னுக்கு நின்று வீட்டுக்கு முன்னுக்கு நின்று எல்லா ஆளுக்கு ஃபோனை வச்சு இபிக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கும். என்னென்ன கண்ணிச்சு தேவ வந்துருமா 10 மணி ஆகிடும், 12 மணி ஆகிடும். சரிங்களா? முன்ன ஆட்சியில் இப்போ இந்த ஆட்சி இல்லை, இதுக்கு முன்ன ஆட்சியில் இப்போ அவங்களே கரண்டை நிறுத்திட்டு அண்ணன் ஆட்சியில் 18 நாள் தான் ஆகுது. கேட்டால் இவர் நம்ம முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் போராட்டம் பண்ணுறாங்க, பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்களாம். ஏன்னா கரண்டு நம்ம விஜயண்ணா புது முதலமைச்சர் இப்போ நிறுத்திடுறாராம். ஏங்க இன்னும் ஃபுல்லுமே கைக்கு வரலங்க. இன்னும் கைக்கு வரல. சரிங்களா? ஒரு மனிதன் நல்லது செய்யணும்னு மக்களுக்குன்னு வந்திருக்காரு. நல்லா உங்கள் நெஞ்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த கொலை, இந்த கருப்பழிப்பு இதெல்லாம் நடக்குது யாருங்க செய்கிறா? எந்த ஆட்சியில் செய்கிறாங்க? இப்போ ஆட்சியில் செஞ்சிட்ருக்காங்களா, இல்லை முன்னே ஆட்சியில் செஞ்சிட்ருக்காங்களா? உங்களுக்கு தெரியாது. இந்த 6 மாதத்தில் எப்படி இறக்குறது, என்னென்ன பிளான் பண்ணனா, எவ்வளோ அவதூறு பண்ணணுமோ. ஒரு மனிதன், நல்ல ஒரு மனிதனை இன்றைக்கி அவருக்காட்டி பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எதையுமே கேர் பண்ணாமல் உங்களுக்கு மக்கள்னு சொல்லி உங்களுக்காட்டி வந்த மனுஷன் இன்னைக்கு நீங்கள் அப்போ பண்ணதை விட இப்போ பண்ணுறத பெரிய ஒரு அடி. இதெல்லாம் ஒரு மகாவோட தப்பு இல்லை. நின்னாருங்க, நெஞ்சு நிமித்தி நின்னாரு. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துச்சு. வந்தாரா? செஞ்சுக்கிட்டு இருக்காரா? அவருக்கு என்ன நாள் இருக்குது? 18 நாள்னு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க ஒரு மனிதனை. அவர் சாப்பிட்டாரா, தூங்குனாரா, தூங்குலையா, எவ்வளோ ஒரு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லாமல் அப்படி பேர் எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கு இம்மா நாள் 50 வருஷம் ஆண்டது 10 இல்லையா? கேட்டால் 75 வருஷம் என்னோட ஆட்சிங்களில் ஆண்டது 10 இல்லையா? நீங்களே ஆட்சியில் இருக்கணுமா? ஏன்னா உங்கள் அப்பா விட்டு சொத்தா? இது அரசாங்கம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் ஆளலாம். இன்றைக்கி எங்கள் அண்ணனை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். அவர் எங்களுக்கு நல்லது செய்வார். அக்கிரும்ப அநியாயமாக பேசாதீங்க. சரிங்களா? நமக்கு மேலே ஒரு ஆண்டவன் பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் சரியான ஒரு தீர்வு எடுத்திருக்கோம். நீங்கள் தேவையில்லாத பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பேர் ஏற்றாதீங்க. இது உங்களுக்கு தான் திருப்பி அடிக்கும். இந்த கொஞ்ச நெஞ்சு இருக்கிற ஓட்டு திரும்பி மொத்தமாக பிடுங்கி இந்த பக்கம் கொடுக்க போகிறோம். இந்த பக்கம் தான் போட போகுது. சரிங்களா? தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இது என்ன ஆச்சு தெரியுமா? அது கவர்மெண்ட் இந்த கரண்ட்டுக்கு கொடுத்துச்சான். கரண்ட் என்ன கொடுத்துச்சுன்னா அவார்டு கொடுத்துச்சு. என்ன அவார்டு சொல்லுங்கள்? அவார்டு மத்திய அரசாங்கம் அவார்டு கொடுத்துச்சான் திமுக ஆட்சிக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தயவு செஞ்சு அவத்தூர் பரப்பாதீங்க. இதெல்லாம் நல்லது இல்லை. என்ன நடக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எல்லாம் முழுக்க காரணம் பூரா திமுக செய்கிற சதி. இந்த சதி முன்னையும் செஞ்சு சதி, இப்போ செய்கிற சதி. என்ன திமுக செஞ்சாலும் இனிமேல் திமுக ஆட்சியில் வர வாய்ப்பே இல்லைங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு இஞ்சி கூட கிடையாது. எப்பயுமே திமுக இனிமேல் வாய்ப்பே இல்லைங்க. திமுக முடிஞ்சது தான். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம விஜய் அண்ணா அது மேலே வேறு வரவங்க திமுகவுக்கு வேலை. திமுக என்ன செஞ்சாலும் ஒருத்தன் வீட்டுக்கு ஒரு கோடி வீடு எழுதி கொடுத்தா கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். சரிங்களா? நான் அடித்து சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக கதை இதோட க்ளோஸ். போதும். இனிமேல் மற்ற யார் வேணாலும் வரலாம், திமுகவுக்கு வேலை இல்லைங்க. சரிங்களா? நம்ம விஜயண்ணா நமக்கு நல்லது செய்வார். மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். தயவு செஞ்சு அவதூறு பரப்பாதீங்க. பாவம் அவர் குடும்பத்தை விட்டுட்டு மக்கள் காட்டி செய்கிறாரு. இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவார். இன்னும் நல்ல நமக்கு செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வெல்வது சத்தியம்.